மக்களே, டைரக்டர் பா ரஞ்சித், டைரக்டர் வெற்றிமாறன், டைரக்டர் அமீர் மற்றும் தேவதர்ஷினி உள்ளிட்ட பல நடிகர்கள் இப்ப குரல் கொடுத்துட்டு இருக்காங்க நீட்டுக்காக. சோ அவங்கள சோசியல் மீடியால நிறைய பேர் போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. நம்ம பங்குக்கும் 4 பொழக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோவே. ஏன் பொழக்கணும்? அவங்க நடிக்கிறது, டைரக்ஷன் பண்றதை விட்டுட்டு கஷ்டப்பட்டு இந்த மாணவர்களை நலனுக்காக நீட் எக்ஸாமுக்காக குரல் கொடுக்குறாங்களே, அவங்கள நீங்க பொழக்கணுமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தூக்கிட்டு வரலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்களுடைய அரசியல் ஆட்டத்துல நீங்களும் அடிமைட்டு இருக்கீங்க, உங்களையும் பலிகடா ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் அவங்க எந்த மாதிரி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, அங்க என்ன வேலை போயிட்டு இருக்கு, அதுக்கு பின்னாடி யார் தூண்டி விடுறா, இதுக்குள்ள டிஎம்கே கட்சி எப்படி வருது, இன்னும் எப்படிலாம் கொள்ளையடிக்கலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட்களை வச்சு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் வந்திருக்கும். அதை பத்தி நான் கொஞ்சம் ஓப்பனா நான் சொல்றேன். முதல்ல இந்த பஞ்சாயத்து எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, இந்த நீட் எக்ஸாமோட அந்த வினாத்தாள். ஸோ அந்த நீட் எக்ஸாமோட வினாத்தாள் டெலிகிராம்ல கசிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பஞ்சாயத்தாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த டெலிகிராம் அவங்களுக்கு ஒரு மெயில் ரிப்ளை அனுப்பி கேஸ் ஃபைல் பண்ணி டெலிகிராமே பேன் பண்ணிட்டாங்க, தற்காலிகமா தூக்கிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் கடைசியா வந்த விநாயகம் அப்படின்ற மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டி உள்ள இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உசுரை கொடுத்து எழுதின பசங்களுடைய உழைப்பெல்லாம் வீணா போச்சு, இந்த நீட்டு வினாத்தாள் கசிஞ்சதுக்கு பின்னாடி இந்த மாதிரி பர்டிகுலர் அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போராட்டம் நடக்குது. சரிங்களா? சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படின்னா, நீட்டை பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல, நீட்டு நடக்கட்டும், அதை ஒழுங்கா நடத்துங்க, ஃபேரான நீட்டு கொடுங்க அப்படின்றாங்க. சோ அந்த போராட்டம் அங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்படி தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அதெல்லாம் வேண்டாம், நீட்டை மொத்தமா தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துதான் இப்ப நிறைய மாணவர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களே தொடர்ந்து இந்த நடிகர்கள், இயக்குனர்கள் இவங்க அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி பாலா, அங்க போராடுனா என்ன, இங்க போராடுனா என்ன, எல்லாம் ஒரே இதுதானே, நீட்டை ரத்து பண்ணிட்டு எல்லாருக்கும் நல்லதானப்பா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். முதல்ல இந்தியாவிலே அதிகப்படியான மருத்துவ கல்லூரிகள் இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான். கிட்டத்தட்ட மற்ற வடக்கு மாநிலங்கள் இருக்கிறத விட அதிகப்படியான பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இங்க நிறைய இருக்கு. சரிங்களா? இந்த நீட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு காலேஜுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீட்டு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, மெடிக்கல் சீட்டு. அதுல 100 சீட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல 25 மட்டும்தான் கவர்மெண்ட் கோட்டால வரும். மிச்சம் 75% சீட்டுக்களை இவங்க சொல்றதா ரேட்டு 1 லட்ச ரூபாய், 80 லட்ச ரூபாய், 70 லட்சம் சொல்லிட்டு அநியாயத்து கொள்ளை அடிச்சு ஊரை உலையில போட்டுதான் இவங்க மாணவர்களே மருத்துவம் படிக்கிறதுக்கு இவங்க கூப்பிடுவாங்க. நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணிடுறாங்க, நீ எப்படியாச்சும் டாக்டர் ஆயிண்டா கண்ணா, நீ எப்படியாச்சும் டாக்டர் ஆகி நம்ம குடும்பத்தை மனத்தை காப்பாத்து, நீ டாக்டர் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு இன்ஜினியரோ வேற ஆர்ட்ஸோ படிக்கணும் ஆசையா இருக்கும், அவனை போயிட்டு நீ டாக்டர் ஆகணும், நீ டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கனவை பிள்ளைய மேல துணிச்சு அவனை விடாப்படி வம்படியா 80 லட்சம் போட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய கடை வாங்கி நில வளத்தை வித்து நகை நட்டாலும் அடகு வச்சாச்சும் படிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு உங்க வரட்டு கௌரவத்துக்காக பிள்ளைய அனுப்பி விட்டாங்க. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட குடும்பம் நடுத்தருல நின்னாங்க. நிறைய கல்லூரிகள் இவங்களை பயன்படுத்தி நிறைய கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கான பங்கை அப்ப இருந்து ஆளுங்கட்சி டிஎம்கே கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துலதான் இந்த நீட் அப்படின்ற ஒரு விஷயம் இனிமேல் தடி எடுத்தலாம் தண்டல்கார மாதிரி எல்லாருமே போயிட முடியாதுப்பா. கரெக்டா திறமை இருக்கிறவன் நல்லபடியா எக்ஸாம் பாஸ் பண்றவன நாங்களே நீட்ல கரெக்டா முடிச்சிடறோம்னா நாங்களே காலேஜ் பார்த்து அனுப்பி வைப்போம். அவனுக்கு 80 லட்சம் 70 லட்சம் இல்ல, பர்டிகுலர் அதுக்கான ஃபீஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெறிமுறைப்படுத்தலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல மாணவர்கள் கரெக்டா படிச்சிருந்தாங்க, நல்லபடியா பெர்ஃபெக்ஷனா எழுதிருந்தாங்க அப்படின்னா அவங்க டாக்டர் ஆயிராங்க. இப்ப வரைக்கும் ஆயிட்டு இருக்காங்க. அதை நம்ம யாராலையும் மறுக்க கூடாது, மறக்கவும் கூடாது. அதே சமயத்துல சரியா படிக்காதவங்க, தெரியாதவங்க, வேற ஃபீல்டுக்கு போக நினைக்கிற அந்த மாணவனை நீ டாக்டர் தான் படிக்கணும், எங்க கனவை நீ தான் தூக்கி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ள கொண்டு வந்து விட்டா அவனுக்கு எப்படி படிக்க போறோம், அவன் எப்படி இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்பான்? அப்படிப்பட்ட ஒரு சில மாணவர்கள் சரியா எழுதாம நீட்ல ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. சோ நிறைய காரணங்கள் இருக்கு. சோ ஓவராலா என்ன சொல்றாங்க அப்படின்றா, இந்த நீட் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த பண முதலைகள் இருக்காங்க பாத்தீங்களா, மாணவர்கள்ட்ட அவ்வளவு கோடி கொடுங்க, இவ்வளவு கோடி கொடுங்க, அப்பதான் உங்களுக்கு சீட்டுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்க பண முதலைகள் காலேஜுக்கு ஒரு கடிவாளம் போட்டாங்க அப்படின்றதா எல்லாருமே சொல்றாங்க. சோ இப்போ வடக்குல என்ன மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா, நீட் இருக்கட்டும், அதை கரெக்டா பண்ணுங்க, எதுக்கு வினாத்தாலாம் கசியுது, அதெல்லாம் கொஞ்சம் நீட்டா கொண்டு போங்க அப்படின்றாங்க. ஆனா தமிழகத்துல நீட்டை மொத்தமா பேன் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் இப்போ புரியுதா? ஏன்னா நீட்டை மொத்தமா பேன் பண்ணிட்டாங்க வச்சுங்களேன், தமிழ்நாட்டுல மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுற மாணவர்களுக்கு ஒண்ணு இல்ல, ஒரு 80 லட்சம் கொடுங்க, இந்த காலேஜ்ல சேர்த்தலாம், இத்தனை லட்சம் கொடுங்க, இந்த காலேஜ்ல சேர்த்தலாம் சொல்லிட்டு எல்லாருமே காசுக்கு அடி போட ஆரம்பிச்சிருவாங்க. சோ அது மூலயமா நல்லா சம்பாதிக்கக்கூடிய காலேஜ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் நல்லா சம்பாதிக்கணும், இவங்க ஆளுங்கட்சிக்கு கொடுக்கணும், டிஎம்கே இது மூலமா கொள்ளையடின்னு சொல்லிட்டு எல்லாமே காசுக்காக மட்டும்தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், அடி போட்டுட்டு இருக்காங்க. பட் இந்த நீட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு இந்த மாதிரி கொள்ளையடிக்க முடியல அப்படின்றதான் ஒரு பெரிய வருத்தமே. சரி, இதெல்லாம் பழைய பஞ்சாயத்து. சரிங்களா? இப்ப பஞ்சாயத்துக்கு வருவோம். சோ சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அங்க ஃபேர் நீட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழகத்திலும் ஒரு சில மாணவர் அமைப்பினர்
நாங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சென்னை மெரினா பீச் ஒரு சில இடங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இங்க வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு மாதிரி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்படி போய்கிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தா திடுதுப்புன்னு நம்ம அமீர் சாரு, பா ரஞ்சித், வெற்றிமாறன், மேலும் ஒரு சில நடிகர் நடிகைகள்லாம் வந்து இந்த மாதிரி நாங்களும் உங்களோட கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. எப்படி இந்த ஜல்லிக்கட்டு மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டத்துல எப்படி மாணவர்கள் ஒட்டுமொத்த ஆட்களும் வரும்போது நடிகர்லாம் சப்போர்ட் பண்ணாங்க பாத்தீங்களா, அது வேற கான்செப்ட். ஆனா திடுதுப்புன்னு இவங்க எல்லாம் தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதுதான் அவங்க இதுல குத்தப்பட்ட கொத்தடிமைன்ற முத்திரை. அவங்க வந்து உண்மையிலேயே இந்த மாணவர்கள் கூட போராட்டம் நடத்தணும் அப்படின்னா மாணவர்கள் எங்க போராடுறாங்க, எந்த அரங்கத்துல இருக்கிறாங்க சொல்லிட்டு அங்க போயிட்டு மக்களோட மக்களா மாணவர்களோட உட்காந்து, தம்பிங்களா உங்களுக்கு அதான்ப்பா நான் வந்திருக்கோம், பசங்களா ஒன்னும் பிரச்சனை, நம்ம எல்லாருமே சேர்ந்தே போராடுவோம்ப்பா அப்படின்னு மாதிரி சொல்லணும்ல. ஆனா இந்த டைரக்டர்ஸ், இந்த நடிகர்கள் இவங்க எல்லாமே ஒரு டேட்டா பிக்ஸ் பண்ணி இவங்களுக்கு தனியா ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணி அங்க போயிட்டு மொத்தமா உட்காந்துட்டு நீட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்பவே உங்களுக்கு தெரிய வேணாம் இது எங்கேயோ போட்டு இடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா, நீங்க வந்து நீட்டை பத்தி தான் பேச வந்தீங்க, நீட்டை பேன் பண்ணணும் அப்படின்னு மாதிரி வந்தீங்கல்ல, அப்போ நீட்டை பத்தி பேசணும்ல. ஆனா இந்த பா ரஞ்சித் இருக்காரு பாருங்களேன், யோ இந்த எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தாம அவரால் இருக்கவே முடியாது. மனுஷன் படம் எடுத்தாலும் அங்க ஒதுக்கப்பட்டோம், அடக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம் சொல்லிட்டு அவங்களுடைய சமூகத்து சார்ந்த மக்களுடைய கதையை சொல்லி 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 எல்லாருமே திருத்திட்டாங்க. சரிங்களா, எல்லாம் கரெக்டா இருக்காங்க, கிடைக்க வேண்டியவங்களும் கரெக்டா கிடைக்குது. ஆனா ஒருத்தன் ஜெயிக்கணும் அப்படின்னா அது சார்ந்த ஒரு விஷயங்களை வச்சு அடிச்சு எடுத்தாதான் இவங்க ஜெயிக்க முடியும். சோ பா ரஞ்சித் ஆகட்டும், மாரி செல்வராஜ் ஆகட்டும், அது மட்டும் டைரக்டர் முத்தையாகட்டும், இந்த 3 பேரால அவங்க ஜாதி, அவங்க சமூகம் சார்ந்த விஷயங்களை வச்சு படம் எடுக்காம இருக்கவே முடியாது. அதை வச்சு எடுத்து மட்டுமே இது பண்ணிட்டு இருப்பாங்க. பா ரஞ்சித் என்ன சொல்லியிருக்கணும், நீட்டை பத்தி பேசியிருக்கணும், நீட்டுக்கு என்ன மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு, நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அதை பத்தி பேசணும். தலைவன் தூக்கிட்டு வந்துட்டா அப்படி தலித் சமூகம் தடுக்கப்பட்டோம், ஒதுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம், அம்பேத்கர் சிலை 6 மாசமா திறக்க முடியல, இது வந்து நீட் கான்செப்ட்ல வருதா? 8 தலித் அமைச்சர்களை கொடுத்துட்டோம். சரி, அந்த 8 தலித் அமைச்சர்கள் என்னைக்கு தலித் பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சுங்க. அதாவது வன்னியரசு தோழரை தவிர மீது 7 தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனை பத்தி பேசியிருக்காங்க. இதுக்குதான் பேச வந்தீங்களா? சோ உங்களுடைய சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பேசுறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு இயக்கம் இருக்கு, நீங்களே நீலம் ப்ரொடக்ஷன் வச்சிருக்கீங்க, அதை பத்தி பேசணும். சோ நீட்டு பேச வேண்டிய இடத்துல இதை வந்து பேசி ஜாதி கலவரத்தை தூண்ட பாக்குறாரு. அது அமீர், அவர் இதுக்கு சளைச்சவர் கிடையாது. அவரும் வந்துகிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. எங்ககிட்ட அதுக்கான ரகசியம் இருக்குன்னு சிலர் சொல்லுவாங்க, அவங்களும் கொண்டு வர மாட்டாங்க. அவங்களும் ஆண்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் அந்த ரகசியத்தை சொல்லவும் மாட்டாங்க, அதை தடைக்கான வழியும் இல்லை. சோ சவுக்கு சங்கர் மீடியால நம்ம எல்லாமே பார்த்திருப்போம், நிறைய ஆதாரங்களோட நமக்கு சோசியல் மீடியாமே எல்லாமே கிடைக்குது. சோ இப்படி இருக்கிற பட்சத்துல மக்கள் வந்து விழிச்சுக்கிட்டாங்க, இந்த நடிகர்லாம் எதுக்கு திடுதுப்புன்னு வர்றாங்க, இவங்க பின்னாடி யார் இயக்குறா, எதுக்கா இப்படி வந்து அறக்குவல் விடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப சோசியல் மீடியால பா ரஞ்சித்தை போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க மக்களே. நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்டை ஒழிப்போம், எங்களோட கையெழுத்தை நீட்டை ஒழிக்கிறதா எங்களுடைய உயிரான மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு நட்டிப்பு அரக்கனையே தூக்கி சாப்பிட்டதான் நம்ம டிஎம்கே. கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நமக்கு தலைவருக்கு தெரியும். சோ 5 வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் வர்றப்ப நீட்டை நாங்க ஒழிச்சே ஆவோம் அப்படி சொல்லிட்டு தான் ஓட்டு கேட்டு அவங்கள மக்கள் ஜெயிக்க வச்சு வந்தாங்க. அந்த 5 வருஷமா ஒண்ணுமே பண்ணவே இல்லை. சரிங்களா, நீட்டை ஒழிக்கவே இல்லை, அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவுமே எடுக்கல. ஆனா அப்பெல்லாம் ஒண்ணுமே பண்ணாம விஜய் அவர்களோட ஆட்சி இப்பதான் வந்திருக்குது, இதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பா எல்லாமே எடுக்க போறாங்க. உடனே அவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க, நீட்டை யாருமே எதுக்கவே இல்லை, நீட்டு இன்னமும் பேன் பண்ணாம இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு. உங்களோட 5 வருஷம் ஆச்சுல நீங்க எங்க போயிருந்தீங்க, இந்த ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதே தான் இந்த டைரக்டர் பா ரஞ்சித் கிட்டையும், மாரி செல்வராஜ் கிட்டையும், ஆண்ட்ரியா கிட்டையும், இந்த தேவதர்ஷினி இவங்க எல்லார்ட்டையும் கேட்க தோணுது. 5 வருஷமா படம் எடுக்கிறீங்க, 5 வருஷமா ஃபீல்டுல இருக்கிறீங்க, போன 5 வருஷமா இந்த நீட்டு ஊருப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு, நிறைய பஞ்சாயத்து வந்திருக்கு, அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க கேட்போம்ல. கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, பதில் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ரெட் ஜெயண்ட், சன் பிக்சர்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் அவங்கதான் அதிக சம்பளத்தை கொடுத்து இவங்களோட படங்களை தயாரிக்கிறதே. சோ அவங்க தயாரிக்க நிப்பாட்டிட்டா இவங்க சோத்துக்கு வந்து சிங்கடிக்க வேண்டியதான், இவங்கெல்லாம் நடுத்தருக்கு வர வேண்டியதான். சோ இவங்க படம் ஓடணும், இவங்க படம் பண்ணணும், இவங்க ரிலீஸ் பண்ணணும், தலித் சமூகத்தை பத்தி அப்படி நோண்டிக்கிட்டு நாங்க அடக்கப்பட்டோம், ஒதுக்கப்பட்டோம், பிடுக்கப்பட்டோம்னு சொல்லி இவங்க படம் எடுத்து இவங்க தான் பெரிய ஆளாகிறாங்க. ஊர்ல இருக்க எல்லாரும் குறை சொல்றாங்களே, பா ரஞ்சித் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாரு அந்த படங்கள் மூலயமா, எவ்வளவு விஷயங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. உங்க சமூகம் சார்ந்த மக்களுக்கு எதனா பண்ணீங்களா? ஒரு தொட்டிட்டு எதனா தண்ணி தொட்டி எதனா கட்டி கொடுத்தீங்களா, இல்ல வாக்கிய வரப்பு எதனா சரி பண்ணி கொடுத்தீங்களா? அவங்களுடைய மைய கருத்து, அவங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் வச்சு படம் எடுத்து நீங்க தானே சம்பாதிச்சீங்க.
கரெக்டா? உங்களுடைய படங்கள் தயாரிக்கிறதுக்கு ரெட் ஜெயண்ட் வேணும், சன் ப்ரொடக்ஷன் வேணும், இந்த மாதிரி டிஎம்கே வேணும். ஆனா நீட்ட பேன் அப்படின்னு வரும்போது மட்டும் அவங்களுக்கு அப்படியே சிங்கடிக்கிற மாதிரி நீங்க வந்துருவீங்க. இன்னொரு விஷயம் மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த நீட் எக்ஸாம பேன் பண்றது அப்படின்றது சிஎம் விஜயோட கையெழுத்துல கிடையாது. தமிழ்நாட்டுல அதுக்கான அங்கீகாரம் கிடையாது. சரிங்களா? இந்த நீட், இந்த எஜுகேஷன், இது எல்லாமே இதோட கண்ட்ரோல் வந்து சென்ட்ரல்ல தான் வருது. சோ மோடியோட கவர்மெண்ட் எம்பிக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, பாராளுமன்ற எம்பிக்கள், அதுல மெஜாரிட்டி எம்பிக்கள் அதுக்கு கையெழுத்து போட்டு அவங்க எல்லாமே அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலே அதை வந்து பேன் பண்ண முடியும். சும்மா தமிழ்நாட்டுல மட்டும் நீங்களா வச்சுக்கோங்க, எங்களுக்கு மட்டும் வேண்டாம், எங்களா ஒதுக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் மாதிரி நான் தனியாளு நீ வேற அப்படின்னு சொல்லிட முடியாது. சரிங்களா? சோ இது வந்து இந்த நடிகர்களுக்கு தெரியாம இருக்குமா? நல்லாவே தெரியும், இந்த அரசியல்வாதிகளுக்கும் நல்லாவே தெரியும். இருந்தாலும் இந்த டிஎம்கே வந்து இந்த நடிகர்களை போ போ உனக்கு நான் படம் கொடுக்குறேன், ரெட் ஜெயண்ட், சன் பிக்சர்ஸ், போ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி தள்ளி விட்டு இவனுங்களும் ஐயா சரிங்கய்யா உங்க ப்ரொடக்ஷன் அடுத்து ஒரு படம் பண்ணலாங்கன்ற மாதிரி காசுக்கு எதையோ திங்கிற நாய்ங்க மாதிரி இந்த அமீர், இந்த டைரக்டர் ரஞ்சித், இந்த வெற்றிமாறன், மற்ற நடிகர் எல்லாமே வந்துட்டு நீட்டை பேன் பண்ணணும், விஜய் ஒண்ணுமே பண்ணல, தலித் சொல்லிட்டு இங்க வந்து கூவிக்கிட்டு இருக்காங்க. பச்சையா தெரியுது இவனுங்க வந்து காசுக்கு என்னத்தனாலும் திங்கிற ஆளுங்க. சோ மோடி கவர்மெண்ட், மோடி அரசாங்கம், அங்க இருக்கக்கூடிய எம்பிக்களால மட்டுமே ஒட்டுமொத்தமா நீக்கப்பட வேண்டிய இந்த நீட்டை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஜய் கையெழுத்தால நீக்க முடியாது அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சுமே இந்த அளவுக்கு வன்படியா வந்து போராடுறாங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க டிஎம்கே, ஸ்டாலின் மற்றும் உதயநிதி இந்த கொத்தடிமைகள் கூட்டம் நோண்டி விடுறது மட்டும்தான். ஏன்னா இவங்க வந்து ஆளுங்கட்சியில இல்ல, இவங்க வந்து எதிர்கட்சியா இருந்தா இருக்காங்க. எதிர்கட்சியா இருந்தா என்னத்தையாச்சும் சுரண்டிக்கிட்டே இருக்கணும். சோ அந்த மாதிரிதான் இவங்களை விட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லாம நம்மளுடைய அடுத்தடுத்த படங்கள், இந்த ரெட் ஜெயண்ட், சன் பிக்சர்ஸ், இவங்களுடைய குடும்பம் தான் வெளியிடணும், அப்பதான் நமக்கு அதிக சம்பளம் கிடைக்கும் அப்படின்றக்க வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இதையும் ஒரு சில மாணவர்கள் சூப்பர் அமீர் நமக்கா போறாரு, ரஞ்சித், நம்ம தலைவர், நம்ம சமூகம் சார்ந்த டைரக்டர் அப்படி சொல்லிட்டு நீங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க. உங்களையும் இவங்க முட்டாளாக்கிட்டு இருக்காங்க மக்களே. சோ தலித் சமூக மக்கள் இவங்களை நம்பிக்கிட்டு இவங்க பின்னாடி போயிட்டு இருக்காதீங்க. உங்களை வச்சுதான் இவங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அரசியல் ஆக்சுவலா பண்றது இவங்க தான். அந்த சமூகம் சார்ந்த அந்த மக்களோட அடிச்சுக்கிட்டது, பிதுக்கிக்கிட்டது, அவங்களுக்குள்ள ஜாதி சண்டை, ஜாதி கலவரம், ஜாதியால நடந்த இதுன்னு சொல்லிட்டு அவங்களே மறந்துட்டாங்க. அடுத்தடுத்து அவங்களோட பிள்ளையெல்லாம் படிச்சு முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாதின்னு புடிச்சு தொக்குறது இல்ல, அதுல வெளிநாடு போயிட்டு நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வேற லெவலில் வளர்ந்துட்டாங்க, யாரும் ஜாதி பாக்கறல. ஆனா இவங்க அந்த படத்தை எடுத்து ஜாதின்னு சோ முழுக்க முழுக்க இந்த ஜாதியை மட்டுமே மையமா வச்சு அது சார்ந்த பிரச்சனைகளை மட்டுமே பேசி அப்படின்னு சொல்லிட்டு ஊதி படத்தை ஹிட்டு கொடுத்து இவங்க வந்து அப்படியே படம் வந்துட்டோம், நம்ம கோடீஸ்வரன் ஆயிட்டா அப்படி சொல்லிட்டு பண்ணிடுறாங்களே. அந்த காசுல இருந்து அந்த ஜாதி ஆட்களுக்கு எதுனா ஒண்ணு பண்ணாங்களா? சோ இங்க பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தரை நான் ரொம்ப மதிக்கிறேன். அவர் யாருன்னா நம்ம மோகன்ஜி, அவர் ரொம்ப மதிக்கிறேன். சோ மோகன்ஜியை பொறுத்த வரைக்கும் தெரியும், அவங்களுடைய வன்னிய சமூக மக்கள் சார்ந்த படங்கள், வன்னிய சமூக சார்ந்த பிரச்சனைகளை பத்தி பேசுவாரு, படம் எடுப்பாரு. சோ இப்போ இந்த பிரச்சனையை மையமா வச்சு ரஞ்சித்த அந்த மோகன்ஜி டார்கெட் பண்ணி என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நான் என்னுடைய வன்னிய சமூகத்து மக்களை வச்சு படம் எடுக்கிறேன், அதை பத்தி பேசுறேன் அப்படின்னா மோகன்ஜி வந்து வன்னியரு அப்படி சொல்லிட்டு நீங்க ஜாதி சார்ந்த முத்திரை குத்துறீங்க. சரி விடுங்க. ஆனா உங்களுடைய அந்த சமூகம் சார்ந்தவர் தானா மினிஸ்டர், அமைச்சர் ராஜ்மோகன், அவர் வந்து உங்களுடைய அந்த சமூகம் சார்ந்த பத்தி பிரச்சனைகளை பேசணும் அவசியமே இல்லையே. ஏன்னா அவர் வந்து ஒரு மினிஸ்டர் அப்படிங்கும்போது அவருக்கான வேலையை பாக்குறாரு. சோ உங்களுடைய ஜாதியாவே இருந்தாலுமே அவர் மினிஸ்டர் அப்படிங்கும்போது அவர் எனக்கும் மினிஸ்டர் தான், உங்களுக்கும் மினிஸ்டர் தான், எல்லா ஜாதிக்கும் மினிஸ்டர் தான். ஆனா அவரை போயிட்டு நீங்க என்ன சொல்றீங்க, எங்களுடைய சமூகம் சார்ந்து இந்த ராஜ்மோகன் வந்து பேசவே இல்லை, அவர் எங்க ஜாதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட ஒரு போடு போடுறீங்க, இங்கிட்ட ஒரு போடு போடுறீங்க. ரஞ்சித், உங்களை நான் என்னமோ நினைச்சிருந்தேன், இப்படி நீங்க டிஎம்கேக்கு கொத்தடிமையா சொம்படிக்கிறீங்களே, உங்களுக்கு நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாணவரே கிழிச்சிருக்காரு. எப்பா இந்த ஜென்சி கிட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், இந்த ஜூலின்னு ஒருத்தி இருக்கு, அவ பேச்ச கேட்டு போகாதீங்க, பின்னாடி போகாதீங்க, உங்களை வந்து சாக்கடுக்குள்ள தள்ளிவிட்டு ஓடி போயிடுவா, உங்களை கிட்னியை உருகி விட்டுருவா, அவளை நம்பி போகாதீங்க. ஏன்னா இப்ப நடக்கிறது வந்து நீட்டுக்கு எதிரான பேனு, அது சார்ந்து இந்த டிஎம்கே கொத்தடிமைகள் வந்து அங்க கூவிக்கிட்டு இருக்காங்க. நீ ஜூலி பேச்ச கேட்டு நீ ஏன் அங்க போன? அங்க ஒருத்தர் தெளிவா பாய் சொல்லிட்டாரு, நடக்கிறது வேற பஞ்சாயத்து. ஆனா இந்த ஜென்சி கிட்டு அந்த டிஷர்ட்டை போட்டு நிறைய பேர் வந்திருக்கீங்க, நீங்க வந்து ஏதோ ஒரு ஸ்கோர் பண்றது இங்க வந்திருக்கீங்க, அது நல்லது இல்ல, கிளம்புங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஜூலி கூட வந்த 4 பயலுக டிஷர்ட் போட்ட அப்படிலாம் கிளம்பி போயிட்டாங்க. கட்சியோட ஸ்கோரை இதுல பண்ணலான்ற முயற்சி பண்ணாதீங்க, அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சரியா? நான் டைரக்டா சொல்றேன், இந்த ஜென்சி டிஎம்கேன்னு போட்டு வந்திருக்கீங்க டிஷர்ட். நான் இப்பயும் சொல்றேன், இந்த ஜென்சி கிட் அது ஓகே, உங்களுடைய இயக்கம் ஓகே, நீங்க கொள்கைகள் ஓகே, ஆனா இந்த ஜூலி பேச்ச கேட்டு நீங்க போகாதீங்க, அழிஞ்சு போயிடுவீங்க. அவ எல்லா இடத்துக்கும் உங்களை கூட்டிட்டு போயிட்டு உங்களை முன்னாடி நிக்க வச்சு உங்களை அட்டி வாங்க விட்டு அவ வந்து ஓடி போயிருவா. ஏன்னா அவ வந்து
பல்கா காசு வாங்கிட்டா நீங்க உள்ள போய் மாட்டிக்காதீங்க. இந்த நடிகர் நடிகைகள் காசுக்காக என்னத்தை வேணாலும் திங்க ரெடியா இருப்பாங்க அப்படின்றத இன்னைக்கு நடந்த இந்த பஞ்சாயத்துல நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நடிகை தேவதர்ஷினி அவங்க எவ்வளவு பெரிய ஒரு நடிகை, அவ்வளவு ஒரு வெர்சடைல் பெர்ஃபார்மர். அப்படி இருக்கிற அந்த தேவதர்ஷினி இந்த கல்சட மீட்டிங்ல வந்து ஒரு அம்மாவா நான் சொல்றேன், இந்த நீட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நானும் பொண்ணை பெத்தவதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உரி உரி பேசுறாங்க. ஒரு தாயா எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா எனக்கு ஒரு குழந்தை இருக்கா, அவளும் ப்ராட்டஸ்ட் பண்றா, அவளும் சில விஷயத்துக்காக போராடுவா. அப்ப அவளுடைய சேஃப்டி என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு உள் மனசுல வயதெல்லாம் கலக்குச்சு. நிறைய பேரு தேவதர்ஷினி இப்படி பேசுறாங்க அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே நட்டுக்கு முடி தூக்கி இருக்கோம். கொஞ்சம் பொறுங்க, இப்போ ஒரு வீடியோ போடுறேன், பார்த்துட்டு வாங்க. இந்தியாலயே நீட்ல நம்பர் 1 ரிசல்ட்ஸ் கொடுக்கிற வேலம்மாள் போதி கேம்பஸோட நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல சேருங்க. இந்த தடவை நீட்டுக்கு முன்னாடி எங்க படிக்கணும்ன்றத கரெக்டா சூஸ் பண்ணு. வீடியோ பாத்தீங்களா? எந்த ஒரு நடிகை வந்து நானும் ஒரு பொண்ணை பெத்தவன் தான், எனக்கும் இந்த நீட் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு உருட்டு ஊட்டினாங்களோ அதே நடிகை தான் இங்க வந்து நீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் ரொம்ப சூப்பரான இடம். உங்களோட குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து நீட்டுக்கு சேர்த்து விடுங்க, நிறைய பணத்தை லட்சமா கட்டுங்க, நீங்க வந்து நாசமா போங்க அப்படி சொல்லிட்டு விளம்பரத்துல நடிக்கிறாங்க. இங்கிட்டு ஒரு உருட்டு, இங்கிட்டு ஒரு உருட்டு. இப்படிப்பட்டவங்க தான் இந்த நடிகர் நடிகைகள், புரிஞ்சதா? சோ அப்படிப்பட்டவங்களை தான் முன்னாடி நிறுத்தி நீட்டை பேன் பண்றதுக்கு குரலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பின்னாடி இந்த வேலை பார்க்கறது டிஎம்கே. இத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இந்த அரசியல் தெரியாம தான் நிறைய பேர் நீங்களே உள்ள போயிட்டு டிஎம்கே நல்லதுப்பா அப்படி சொல்லிட்டு தூக்கிட்டு வர்றீங்க. இந்த டிஎம்கேவோட தேர்ந்தெடுக்கப்பட்ட கொத்தடிமையும் கதறிக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து மாணவர்கள் வந்து நீட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஜயவர்களோட ஆட்சி சார்ந்த கட்சிக்காரங்களும் ஜனநாயகன் படம் பார்க்க போயிருக்காங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா அப்படி சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. ருக்கோ பாய் ருக்கோ. உங்க டிஎம்கே ஆட்சியில தான் அப்படியே ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி ரிவர்ஸ் பண்ணி பார்க்கும்போது தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு பணியை நிரந்தரம் பண்ணுங்க, தனியாருக்கு தாரை வாக்காதீங்க, சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரோட்ல இறங்கி போலீஸ்காரன்ட்டு அடி வாங்கும் போது உங்களுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் உங்களுடைய சின்னவரும் மற்ற எல்லா எம்எல்ஏக்களும் எங்க போனாங்க? அவங்க என்ன நாட்டு மக்களுக்காக போராட போனாங்க? கூலி படம் பார்க்க போனாங்க. யாரோட ப்ரொடக்ஷன்? யாரு? சன் பிக்சர்ஸ் தானே. சன் பிக்சர்ஸோட கூலி ப்ரொடக்ஷன் பார்க்க போயிருக்காங்க. அது நியாயமா? இந்த படத்துல சொல்ற மாதிரிதான், நீ பண்றது அநியாயம்னா நான் பண்றது அநியாயம் தான், நீ பண்றது தர்மம்னா நான் பண்றது தர்மம் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த கொத்தடிமைகள் இருப்பீங்க, கொத்தூஸ், உங்களுக்கு வேலையே இதுதான் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? உங்களுக்கும் சில சுய அறிவு சுய புத்தி இருக்குது, அதை இந்த மாதிரி டிஎம்கேக்கு அடகு வைக்காதீங்க, தப்பு. அக்கா சனம் ஷெட்டி அக்கா, உங்களுக்கு கோடான கோடி புண்ணியங்கள். நாங்கெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல அந்த நீட்டை பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்களே, அது மாணவர்கள் தான் அப்படி சொல்லிட்டு நாங்கெல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா அது மாணவர்கள் கிடையாது, அவங்களாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட டிஎம்ஏ கொத்தடிமைகள். இந்த மாதிரிதான் சாக்கா உள்ள வந்து விஜய நோண்டிக்கிட்டே சுரண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக டிஎம்கே சார்பில் அனுப்பப்பட்ட கொத்தடிமைகள் அப்படின்றத சனம் ஷெட்டி அக்கா வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க. சோ அவங்க மேடையில வந்து எல்லா நடிகர்களும் பேசினாங்க, அமீர் பேசினாங்க, பாரஞ்சித் பேசினாங்க, சனம் ஷெட்டி அவர்களும் பேசினாங்க. சோ அவங்க எல்லாமே ஜாதி சார்ந்து அது இது அடக்கப்பட்டோம், ஒதுக்கப்பட்டோம், இடுக்கப்பட்டோம் அப்படி பேசிட்டு இருக்கும்போது சனம் ஷெட்டி அவர்கள் இந்த நீட்டை வந்து பேன் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, நான் மாணவர்களுக்கா போராடுற ஒரு பொண்ணு தான், நான் இப்பதான் ஜனநாயகன் படம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். This is not democracy. Every citizen has a freedom of speech. எதிர்த்தாப்புல இருந்து அவ்வளவு கத்துறாங்க நிறைய பேர், வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் என்னன்னா, சனம் ஷெட்டிய பேச விடல, மைக்க வாங்கிட்டு கிளம்புன்னு அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு அங்க இருக்கிறது மாணவர்கள் கிடையாது. மாணவர்கள் அப்படின்ற போர்வையில அவங்க வந்து அந்த டிஎம்கேவால அனுப்பப்பட்ட பல சில கொத்தடிமைகளுங்க. எல்லாம் வந்து காசுக்காக விஜய வந்து டார்கெட் பண்ணணும், டிவிக்கு டார்கெட் பண்ணணும், எதிர்கட்சியா சுரண்டிக்கிட்டே இருக்குன்றக்கா அனுப்பி விடப்பட்ட அந்த கொத்தடிமைகள் தான். அதை வந்து சனம் ஷெட்டி வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்களை வந்து வெளியில அனுப்பி விட்டாங்க. சோ சனம் ஷெட்டி வெளியில வந்ததுக்கு அப்புறம் பிரஸ் மீட்ல கொடுக்குறாங்க, இது டெமோக்ரஸியே கிடையாது, ஜனநாயக நாடே கிடையாது, அங்க இருக்கிறது ஃபுல்லா மாணவர்களே கிடையாது, எல்லாம் டிஎம்கேவால அனுப்பப்பட்ட கொத்தடிமைகள், எல்லாம் அடியாட்களே, எல்லாம் விஜய டார்கெட் பண்றதுக்காக டிவிக்கே டார்கெட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இவங்க உண்மையிலே நீட்டை வந்து பேன் பண்றதுக்காகவோ மத்த பிரச்சனைக்காக வரல. பாலாபுரோ நீங்க சொன்னது எல்லாமே ஓகே, ஆனா சனம் ஷெட்டி எதுக்கு அந்த போராட்டத்துக்குள்ள வந்து நான் இப்பதான் ஜனநாயகன் படம் பார்த்துட்டு வந்தேன் ஏன் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே நிறைய நடிகர்கள் பேசும்போது அங்க கூட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம எல்லாரும் இங்க போராடிக்கிட்டு இருக்கோம், ஆனா நிறைய பேர் அங்க ஜனநாயகன் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க போராட்டத்துக்கு வரவே இல்லை, அவங்கதான் ஜோக்கர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அதை கேட்டுதான் சனம் ஷெட்டி பேசியிருக்காங்க, நானும் ஜனநாயக படம் பார்த்துட்டு தான் வந்தேன், பட் நான் போராட்டத்துல கலந்துக்கலையா, அப்ப நான் என்ன ஜோக்கர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு
நியாயத்தை கேட்டிருக்காங்க, உண்மையை பேசியிருக்காங்க. அந்த உண்மை பொறுக்காத, நியாயம் பொறுக்காத அந்த கொத்துஸ் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, காட்டி கொடுத்துட்டாங்க, கூட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றது வடக்குல மட்டும்தான் இருக்குது. அங்கதான் அதோட தலைவர் இருக்காரு, அங்கதான் முழு போராட்டம் போயிட்டு இருக்கு. மத்த ஸ்டேட்ஸ்ல கிடையாது, தமிழ்நாட்டுல கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சில பேர் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி தமிழ்நாடு, காக்ரோச் ஜனதா பார்ட்டி மதுரை, சிஜேபி காரைக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த குறிப்பா இந்த டிஎம்கே, இவங்க டிஎம்கே ஸ்ட்ரெயிட்டா வந்து நீட்டை பேன் பண்ணுங்க, டிஎம்கே நாங்க வாய்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா மக்கள் எல்லாரும் போட்டு அடி அடிப்பாங்க. ஏண்டா உங்களோட ஆட்சியில தானடா நாங்க நீட்டை ஒழிக்கிறோம், கையெழுத்து போடுறோம், ஸ்டாலின் ஒழிச்சு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களா, அதுக்கு தானே ஓட்டு போட்டோம். 5 வருஷமா நீங்க எங்களை ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆயிட்டு போயிட்டீங்களா, கொள்ளையடிச்சுட்டு, இப்போ ஏன்டா திரும்ப வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நாக்க புடுங்குற மாதிரி கேட்பாங்க. ஸோ டைரக்டா நம்ம உள்ள இன்வால்வ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி ஒன்ன ரெடி பண்ணி அதுல பசங்களை கோத்து பசங்களை அனுப்பிவிட்டு போராடு நைட்டு வந்து 200 ரூபா வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க. சோ என்னதான் இங்க சிஜேபி தமிழ்நாட்டு அப்படின்ற பேர்ல மாணவர்கள் போராடுனாலுமே, உள்ளுக்குள்ள பெரிய பெரிய தலைக்கட்டு போராடுனாங்க எல்லாமே, அவங்க எல்லாருமே டிஎம்கேவோட ஷேடோஸ், இங்க இருந்து அனுப்பப்பட்டவங்க. சோ உங்களுக்கு புரியுதா சூட்சமா கயிறு எங்க இருக்குன்னு? அண்ணா அறிவாலயத்துல இருக்கு. யோ பாலா, நீ பேசுறது நியாயமே கிடையாது, நீ எங்கிட்ட கிட்ட சுத்தி சுத்தி பேசுற. இந்த நீட் எக்ஸாமால நிறைய பேர் அதுல ஃபெயில் ஆயிட்டு நிறைய பேர் இறந்து போறாங்களே, அவங்க குடும்பத்துக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? நீ ஆறுதல் சொல்லுவ? அப்ப நீட் எல்லாம் கேன்சல் பண்ணியாச்சுன்னா எல்லாரும் நல்லபடியா பரிச்சு எழுதுவாங்களா அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். தெளிவா சொல்றேன், ஒரு நியாயத்தை உடைக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 10th எக்ஸாம், +2 எக்ஸாம், இதுல நிறைய பேர் மாணவர்கள் எக்ஸாம்ல எழுதுறாங்கல்ல, நிறைய பேர் பாஸ் ஆறாங்க. ஒரு சில பேர் ஃபெயில் ஆகிட்டா, ஒரு சில பேர் ஃபெயில் ஆயிடுமோ அப்படின்ற பயத்துல தற்கொலை பண்ணிக்கிறாங்களே. அப்பெல்லாம் இந்த கவர்மெண்ட் இறங்கி 10th எக்ஸாம்னால, +2 எக்ஸாம்னால நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இறந்து போறாங்க, அதனால இதை பேன் பண்ண சொல்லிட்டு தூக்கிட்டு வர்றாங்களா? வரல. ஏன்? ஏன்னா இந்த மாதிரி ஸ்கூலு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் 4-5 ஸ்கூல் இருக்கும். அதுல பெருசா காசு அடிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லயும் 2 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும், ஒரு பிரைவேட் இருக்கும். அதுல பெருசா காசு பார்க்க முடியாது. ஆனா இந்த நீட் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல, அதுவும் குறிப்பா அந்த டிஎம்கேவோட ஆட்கள், எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர், பினாமின்ற பேர்ல நிறைய மெடிக்கல் காலேஜ் இருக்கு. ஒவ்வொரு சீட்டுக்கும் 90 லட்சம், 80 லட்சம், 1 கோடி வரைக்கும் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. 20-25% கவர்மெண்ட் கோட்டா. படி மிச்சம் 75% 80 லட்சம் ரூபாய், 90 லட்சம் ரூபாய் கூடு, அப்பதான் சீட்டு, அப்பதான் உன் பிள்ளை டாக்டர் அப்படிம்பாங்க. என் பிள்ளை எப்படியாச்சும் டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கனவுகளை பிள்ளைய மேல விதைக்கிற நீங்க, ஐயா என் நிலவளமெல்லாம் வித்துட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படித்தான் உங்க பிள்ளையோட எதிர்காலத்தை நாசமாக்குறீங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி பர்டிகுலர் ஆட்கள் மட்டும் பணம் சம்பாதிக்க கூடாது, திறமையானவங்களும் உள்ள வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்ததா நீட்டே. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. சோ இந்த நீட்டை பேன் பண்ணியாச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய டிஎம்கேக்கு பினாமியா இந்த எம்எல்ஏ, எம்பிகளோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் காலேஜ்ல ஏகப்பட்ட ஃபீஸ்ல வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த திறமை இல்லாத ஆட்கள்லாம் உள்ள வந்து டாக்டர் ஆயிடுவாங்க. அப்புறம் நாடு இங்க நாசமா போயிடும். இப்போ புரியுதா? இந்த நீட்டை பேன் பண்ணுங்க தூக்கிட்டு வர்றது யாரு அப்படின்னு. சோ நீட்டை பேன் பண்ணிட்டா அது மூலமா இவங்க கோடி கோடியா கொள்ளையடிப்பாங்க. அதுக்காகத்தான் இவங்க பண்றாங்க. சோ இந்த நீட் எக்ஸாம் எதுக்காக கொண்டு வந்தாங்க, எதுக்காக இப்ப இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அங்க வந்து ஃபேர் நீட், அதாவது நீட்டை வந்து ஒழுங்குமுறைப்படுத்துங்க, நீட்டை பேன் பண்ண வேண்டாம், சரியான விதத்துல பயன்படுத்துங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. தமிழ்நாட்டுல ஏன் பேன் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கதறாங்க. அதுக்கு பின்னாடி யார் யார் இருக்கா, அவங்க அது மூலமா என்னத்த லாபம் பாக்குறதுக்கு காத்து இருக்காங்க. எதுக்கு இந்த நடிகளை 5 வருஷமா மூடிக்கிட்டு இருந்து இப்ப திடீர்னு சொல்லிட்டு கொந்தளிச்சுட்டு வர்றாங்க. தூண்டி விடுறது எந்த கட்சி? இவங்களோட ப்ரொடக்ஷனுக்காக, இவங்களோட படம் ஓடணும் அப்படின்றதுக்காக யார் இதெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொன்னேன். சோ இந்த மாதிரி காசுக்கு மாரடிக்கிற கொத்தடிமைகள், இந்த டைரக்டர்ஸ் எல்லாமே ஒழிச்சு கட்டணும் அப்படின்னா விஜய் அவங்களோட டிவிகே சார்பில் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி கொண்டு வந்து இந்த வெற்றிமாறன், இந்த அமீர், இந்த ரஞ்சித், இந்த மாதிரி ஆட்கள் உனக்கெல்லாம் படம் கிடையாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பத்தி விட்டு அட்லி, நெல்சன், லோகேஷ் கனகராஜ், சோ இந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும் படம் கொடுத்தாலே ஒழியும். அவங்கள பொறுத்தவரை ஒரு ஃபைட்டு போட, சண்டை போட, ரியாலிட்டின்னு போயிட்டு இருக்கோம். ஆனா இன்னமும் நம்மள ஜாதி படம் எடுத்து அண்ணன் தம்பியா பழகிற எல்லா ஜாதிக்காரங்களையும் அவங்களுக்குள்ள வன்முறையை தூண்டி புதுக்கி இவங்க வந்து குளிர்காயிறாங்க. சோ இந்த மாதிரி ஜாதி சார்ந்து படம் எடுக்கிற டைரக்டர்ல நம்பவே நம்பாதீங்க. சோ மக்களே, சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிட்டேன், கக்க வேண்டியெல்லாம் கக்கிட்டேன். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு பாலா ஒரு டிவிகே, பாலா ஒரு ஏடிஎம்கே, பாலா ஒரு பிஜேபி காரன், பாலா ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு என் மேல வந்து கட்சி முத்திரையை வந்து சதக்கு நீங்க குத்தலாம். எனக்கு அது பிரச்சனை இல்லை, எல்லா டைமும் குத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட் ரியாலிட்டியை நான் சொல்லிட்டேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னமும் இந்த டைரக்டருக்கு சொம்படிக்காதீங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத பாலாவை என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.